இப்ப ஏசாப்பாக்குள்ள இருக்கிறவங்க தான் எல்லாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனங்களை நாம் வாசிச்சு அதுல நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றார்? அல்லேலூயா. ஒருவேளை மன வியாகுலத்தோடு நீ இருப்ப, உன்னை விட்டு எல்லாம் கடந்து போயிருக்கும், உன்னை விட்டு உன் பொருட்கள்லாம் கடந்து போயிருக்கும், பயந்து கொண்டு இருப்பேன். அப்ப கர்த்தர் சொல் வசனத்தை படிப்பேன். அப்ப கர்த்தருடைய பயப்படாது, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அப்ப அந்த வாசம் யாருக்கு? அதுவும் உனக்கு தான். அல்லேலூயா. உன்னை கீழாக்காம உன்னை மேலாக்குவேன், உன்னை வாழாக்காம உன்னை தலையாக்குவேன், நான் உன்னை ஐஸ்வர்யவனாக்குவேன் சொல்லிட்டானா? அது யாருக்கு? அதுவும் நமக்கு தான். அல்லேலூயா. இதுல ஆசீர்வாதமும் இருக்கும், இதுல சாபமும் இருக்கும். வேதத்துல ஆசீர்வாதமும் இருக்கும். இப்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம், அப்படி நடந்தால் நீ ஸ்தபிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் நித்தியமா வாழ்கிற ஒரு இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் பழைய வாழ்க்கை தான் நான் வாழ்வேன், எதையும் நான் விட மாட்டேன், எதையும் எனக்கு அதே பேச்சு, அதே உடை, அதே குடி, அதே பாவம், ஆனா சர்ச்சைக்கு வருவேன், அதே மாதிரி இருப்பேன். வந்துட்டு போவேன்னா உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது கர்த்தர் கை கொடுக்க மாட்டாரு. வந்துட்டு அப்படியே வரையா, அப்படியே வா, அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே வா, அப்படியே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. தேவராஜ்யத்தை சுதந்தரிக்கவும் முடியாது. அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் கலைகள், இவர்கள் எல்லாம் கலைகள். இந்த கலை என்ன பண்ண முடியும்? கலை